விஜய் வந்து இன்னமும் நீங்கள் வந்து ரீச் பண்ண முடியல. 12 மணிக்கு ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங் போட்டு பார்த்துருக்கீங்களா? இவர் ஏன் பந்தல் கட்டுறதில்ல அப்படின்னா, விஜயோட அரசியல் பேசுறது எனக்கு ரொம்ப விசித்திரமாக தான் இருக்கு. நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த விஷயத்தை தான் செய்ய போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா? ஏதாவது எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து ஏன் நீங்கள் இன்னும் அரசியல் செய்யல? பல இடங்களில் திமுக அடுத்த இடத்துல விஜய் வராது. நம்ப தகுந்த சர்வே ரிப்போர்ட் வருது. விஜயோட அரசியல் வருகை அப்படிங்கிற திமுக அழுத்தம்னா அந்த அளவுக்கு கோவப்படுற அந்த அரசியல் மீது இவ்வளவு கோவம் அவருக்கு எங்க தர வந்துச்சு? கோர்ட் வாய் திறக்க வரை நீ அமைதியா இருப்பீங்களா நான் கேட்கிறேன். தமிழக அரசியலோட சாபக்கேடு தான் விஜய். தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் அன்பழகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தேர்தலுக்காக தொடர்ச்சியாக தேர்தல் பிரச்சார பயணம் மற்றும் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்திட்டு இருக்காரு. சேலத்தில் மக்கள் சந்திக்காம நிர்வாகிகளை சந்திச்சதை நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்த கட்டமா வேலூர்ல பிப்ரவரி 23 மீண்டும் நிர்வாகி சந்திப்பு கூட்டத்தை நடத்த ஏற்பாடு செய்ய வேலைகள் போயிட்டு இருக்கு. இதுல ஒரு சில மாற்றங்கள்லாம் செய்யப்பட்டு சில முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சு மாத்திருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு முக்கியமான மாற்றம் வேலூர்ல ஒரு தன்னை கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறாரு நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் குறிப்பிட்டீங்க இது மக்கள் சந்திப்புன்னு சொன்னீங்க. மக்கள் சந்திப்பு கிடையாது. அவர் மக்கள் சந்திப்பு அப்படின்னாவே ஒரு அரசியல் கட்சி தலைவர் மக்களை சந்திக்கிறார் அப்படின்னா மக்கள் தலைவர்கிட்ட சில கோரிக்கை மனுக்கள் கொடுப்பாங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, என்ன இஷ்யூஸ் இருக்குது, நான் என்ன மாற்றத்தை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சில டைலாக்ஸ், குறைஞ்சபட்சம் சில டைலாக்ஸ் இருக்கும். பட் இவரோட அந்த சந்திப்பு அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒன் வே கம்யூனிகேஷன் தான். இவர் மட்டும் பேசுவார். மக்கள் அல்லது தொண்டர்கள் அல்லது நிர்வாகிகள் யார் வேணாலும் சொல்லலாம். நீங்கள் எதில் இருக்கிறவங்க ரசிகர்கள் யார் வேணாலும் சொல்லலாம். அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அது கேட்டுட்டு போகலாம். அவ்வளோதான். ஜஸ்ட் இவர்கிட்ட எந்த வகையான உரையாடலும் பண்ண முடியாது. ஒரு கோரிக்கை மனு கூட கொடுக்க முடியாது. அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி விசித்திரமான ஒரு பாலிடிக்ஸாக விஜய் செய்கிறாங்கிறத பார்க்குறேன். மக்கள் சந்திப்பு அப்படின்னு சொல்லி ஓகே அடையாளத்துக்காக நான் சொல்லிக்கணும் அப்படி. சரி ஓகே. இப்போ விஷயத்துக்கு வருவோமே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த சேலத்தில் இந்த நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு சேலத்துலையுமே மக்கள் சந்திப்புன்னு சொன்னாங்க. அப்புறம் கடைசி நேரத்தில் அது நிர்வாகிகள் சந்திப்பாக மாறிடுச்சு. அதுக்கு முன்பு அந்த மாதிரி சந்திப்பு எங்கே நடந்துச்சுன்னா ஈரோட்டில் நடந்துச்சு. ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நடத்துகிற ஒரு கூட்டம் அதுதான் ஃபஸ்ட்டு கூட்டம் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் நடத்துகிறாரு. அந்த கூட்டமும் சேலம் கூட்டமும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஈரோடு கூட்டத்தோட பேர் என்ன மக்கள் சந்திப்பு, சேலத்தில் நடந்த அந்த கூட்டத்தோட பேர் என்னன்னா நிர்வாகிகள் சந்திப்பு. ரெண்டுத்துக்கு வித்தியாசமே தெரியாது. அங்கே நிர்வாகிகள் 5000 பேர் இருப்பாங்க. ஒரு கட்சியில் நிர்வாகிகள் 5000 பேர் இருக்காங்க. அந்த 5000 பேர் பார்த்தீங்கன்னா விசித்திரமா இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவரை பார்க்க சில காமன் பீப்புள் இருப்பாங்க. அதே மாதிரி ரசிகர்கள் இருக்காங்க, கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க, எல்லாருமே கலந்துருக்காங்க. அது எப்படி வெறும் நிர்வாகிகள்னு சொல்றாங்கன்னு நமக்கு புரியல. யார் வேணாலும் உள்ள போயிடலாம் போல இருக்கு. அந்த மாதிரி தான் அந்த நிகழ்ச்சிகள் இருக்கு. 5000 பேர் சொல்லுவாங்க, ஆனால் கூடுதலாக நபர்கள் அங்கே இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ விசித்திரமான விஷயம் நடத்துறாரு. நம்ம இன்னொரு கேள்வி கேட்குறோம். நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி தான் நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னா அதை அரங்க கூட்டமாக இன்டோர் மீட்டிங் நடத்த வேண்டியதுனே. அது எதுக்கு நீங்கள் பப்ளிக் மீட்டிங் மாதிரி நடத்துறீங்க? பெரிய ஒரு கிரிக்கெட் மைதானம் மாதிரி ஒரு இடத்த எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல ஏன் அப்படி ஒரு கூட்டத்தை நீங்கள் நடத்துறீங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் நிர்வாகிகள்கிட்ட நீங்கள் பேச போகிறீங்க. நிர்வாகிகள் உங்கள்கிட்ட பேசுகிறான்னு வச்சோம். நீங்கள் மட்டும் தான் பேச போகிறீங்க. அவங்க நிர்வாகிகளும் உங்கள்கிட்ட யாரும் பேச போகிறதில்ல. அப்படி இருக்க நிகழ்ச்சியை எதுக்கு மீடியாலாம் வர வச்சு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி வச்சு ஏன் இந்த அளவுக்கு பிஸியாக அதை நடத்துறீங்க? நீங்கள் நிர்வாகிகிட்ட பேசுகிற விஷயம் திமுக அரசு விமர்சனம் பண்ணி பேசுறீங்க. அது எதுக்கு நிர்வாகிகிட்ட நீங்கள் பேசுறீங்க? நிர்வாகிகளை கட்சி சார்ந்த விஷயம் தானே பேசுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், எலெக்ஷன் வந்துருச்சு, தொகுதி வேலைகள் எப்படி செய்ய போகிறோம், வாக்குச்சாவடி எப்படி பலப்படுத்த போகிறோம், என்ன பண்ண போகிறோம், இப்படி தான் விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் நீங்கள் அங்கே நிர்வாகிகள்னு சொல்கிறீங்க. ஆனால் முழுக்க ஆளும் அரசை எதிர்த்து நீங்கள் பேசுகிறீங்க. ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை அங்கே பண்ணுறீங்க. அது எப்படி நிர்வாகிகள் கூட்டம்னு சொல்ல முடியும்? ஸோ டோட்டலாகவே அவருடைய அரசியல்ங்கிறது விசித்திரமாக தான் போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். எனவே இப்போ இந்த வேலூரில் என்னன்னா ஒரு சின்ன கோர்ஸ் கரெக்ஷன் செய்கிறாரு. அது ரொம்ப அவசியமானது தான். அதுவும் பத்திரிகைகள் அது எப்படி செய்தி குறிப்பிடப்படுதுன்னா, விஜய் முதலாக ஒரு கூட்டத்தை நடத்துறார். அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வரக்கூடிய அந்த கூட்டத்தை அட்டன் பண்ண வரக்கூடிய நபர்களுக்கு அவர் பந்தல் அமைச்சு தராரு. இதுதான் முதல் செய்தி. முதல்ல அவருக்கு இப்படி ஒரு செய்தி வேணுமான்னு நான் கேட்குறேன். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்துக்கு வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேடைன்னு இருக்கும். மேடையில் இருக்கிற தலைவர்களுக்கு நிழல் இருக்கும். வர்றவன் நபர்களுக்கு நிழல் வேணும் இல்லை? அந்த நிழல் இருந்தால் தான் 2 பேருமே கேட்கறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் மட்டும் பகுமானமாக இருப்பீங்க, அவங்க எப்படி வெயிலில் காஞ்சிட்டு அதை கேட்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதெல்லாம் அவருக்கு ஒரு கிரெடிட்டாக ஆடட் கிரெடிட்டாக மாறுது. ஃபர்ஸ்ட் அவர் பந்தல் அமைச்சு பேசுகிறார் அப்படிங்கிறதா இது ஒரு செய்தி. அது அந்த அளவுக்கு தான் விஜயோட அரசியல் போயிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். சரி, இந்த இடத்துக்கு ஏன் நம்ம பேச வேணும்ல? இப்போ என்னன்னா சேலத்தில் அந்த வெள்ளிப்பட்டறை தொழிலாளி சூரஜ் அவர் அவரோட மரணம் நிகழ்ந்தது. கடுமையான வெயில் காரணமாக அவர் ஹீட் ஸ்ட்ரோக் அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் அதை சரி பண்றாரு.
நம்மகிட்ட என்னன்னா இப்போ ஒரு விஷயம் என்ன பார்க்க வேண்டியதுன்னா, கரூரில் பிரச்சனை நடந்துச்சு. கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் அவர் வந்து வீட்டில் முடங்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட சந்திப்பு எப்படி நடந்துச்சு அப்படின்னா, 5000 பேருக்கு கியூஆர் கோடு கொடுத்து 5000 பேரை மட்டும் திரட்டி சந்திக்கிற நிகழ்ச்சி இந்த மாதிரி தான் புதுச்சேரியில் நடந்துச்சு. இதே மாதிரி தான் ஈரோட்டில் நடந்துச்சு. இப்போ சேலத்தில் நடந்துச்சு. இது வந்து இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் அதுவும் என்னன்னா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சில ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இப்படி தான் வந்து அரசியல் நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஹைகோர்ட்டோட ஆர்டரின் அடிப்படையில் சில விஷயத்தை ஃபார்ம் பண்ணாங்க. அது விசித்திரமா இருந்துச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 10 லட்சம் டெபாசிட் கட்டணும்னு சொல்றாங்க. சின்ன சின்ன கட்சி 10 லட்சத்து எங்கே போகும்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு விசித்திரமான ஆர்டர்லாம் போட்டான்னு பார்க்குறோம். சரி, ஓகே. அது மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு அதாவது ரோட்ல ஒரு ஷோ போட்டு போகாம இந்த மாதிரி ஒரு இடத்த எடுத்து அங்கே மக்களை வர வச்சு போறதுங்கிறதுனால ரோட்ல போற மக்கள் எல்லாம் நிம்மதியாக போவோம் அப்படிங்கிறத ஒரு அதில் ஒரு ரிலாக்ஸேஷன். ஓகே, நல்லது. ஓகே, அவர் இதை போடுறாரு. இப்போ இந்த ஈரோட்டில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வேலூரில் போகிறாரு பார்த்தீங்களா, வேலூரில் போடுற இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு பந்தல் அமைச்சு தராரு. அப்புறம் வந்து அங்கே வரவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு உணவு தராங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து வேணுங்கிற குடிநீர் வசதி, பிறகு வந்து ஆம்புலன்ஸ் வசதி, மினி கிளினிக் வசதிலாம் இருக்குங்கிறாங்க. நிறைய விஷயங்கள் அங்கே செஞ்சு தரதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கேட்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரியெல்லாம் செய்யணுன்றது வந்து இங்கே இவ்வளோ லேட்டாக இந்த இடத்துல நீங்கள் வந்து நிற்கிறீங்க. இந்த இடத்துக்கு விஜய் வந்து நிற்கிறதுக்கு 51 பேர் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் விஜய் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. இந்த இடத்துக்கு விஜய் வரதுக்கு 51 பேர் உயிரிழக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அது ஒரு முன்னேற்பாடாக பார்க்க மாட்டீங்கன்னா, இப்போனா ஒரு சினிமா நடிகர் கட்சி தொடங்குறாரு, அவங்க கூட வரக்கூடிய எல்லா ஆட்களும் புது ஆட்கள் அப்படிங்கும்போது சில அனுபவங்கள் வந்து அதெல்லாம் எடுத்துக்க முடியுமா அவரால்? இல்லை, அனுபவம் நல்ல ஒரு கேள்வி. இது வந்து அனுபவமாக நான் கேட்குறேன். இது இப்போ திமுக அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க, அதிமுக அரசியல் செய்கிறாங்க. எவ்வளோ கட்சிகள் இங்கே வந்து 50க்கும் மேற்பட்ட கட்சிகள், 100க்கும் மேற்பட்ட கட்சிகள் அரசியல் செய்கிறாங்க. எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க தானே செய்கிறீங்க. எல்லா கட்சிகளும் உங்களை மாதிரி வந்து மட்ட மதியில், அதாவது நல்ல வெயில் அடிக்கக்கூடிய, நடு உச்சி வெயில் அடிக்கக்கூடிய 12 மணிக்கு ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங் போட்டு பார்த்துருக்கீங்களா? அதுவும் இப்படி ஓப்பனா போட்டு பார்த்துருக்கீங்களா? கிடையாது. வரவனுடைய வந்து அவன் எப்படி அந்த வெயில உட்காரான்றோ குறைஞ்சபட்சம் அந்த கட்டசி யோசிச்சு பார்ப்பாங்களா, எப்படி அது சரியா இருக்குமா? குறைஞ்சபட்சம் அந்த காமன் அறிவு இருக்க கூட அவங்க யாரும் செய்ய மாட்டாங்க. எல்லா கட்சியும் மாலை 4 மணி மேலே வெயில் மறையும் போது கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுவாங்க. சப்போஸ் ஃபுல் டே கூட்டம் போடுறதா பந்தல் கட்டுவாங்க. பந்தல் கட்டி தான் கூட்டம் போடுவாங்க. இவர் ஏன் பந்தல் கட்டுறதில்ல அப்படின்னா, டெலிகாம் ஷாட் அடிச்சாச்சுக்கு அதில் வந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்கிறது தெரியும் அப்படிங்கிறத வந்து பந்தல் போடுறதே இவர்கிட்ட கிடையாது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சுக்கிறாரு. சினிமா பாணி அரசியல் பண்றாரோ அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தானே. அவர் இன்னும் வந்து ஃபர்ஸ்ட் விஜய் எங்கே நீங்கள் ஒரு அரசியல்வாதி நீங்கள் எங்கே கன்சிடர் பண்ணுறீங்க? தாவேக்காண்ட ஒரு கட்சிக்கு அவர் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்றதுனால நம்ம வந்து அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர்னு கூப்பிடுறோம் நம்ம, அவ்வளோதான். மற்றபடி வந்து அவர் வந்து இன்னும் நடிக்கிறதா தானே வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் எங்கே வந்து ஒரு அரசியல்வாதிக்கு உண்டான இலக்கணங்கிறது வந்து அவங்க வந்து குறைஞ்சபட்சம் டிஸ்கஷனுக்கு வருவாங்க. ஒரு மீடியா முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பிரச்சனைக்காக நான் அரசியல் செய்ய போகிறேன், நான் வந்து இந்த பிரச்சனை சரி பண்ண போகிறேன் அப்படின்னு மீடியாவை சந்திச்சு பேசுவாங்க. இவர் அந்த மாதிரியான பழக்கத்தை வச்சுக்கிட்டாரா? சரி, மீடியாவை சந்திக்கல, அட்லீஸ்ட் மக்கள்கிட்ட சந்திச்சு குறை கேட்பு மனு அந்த மாதிரி விஷயத்த வாங்குறதோ, இல்லை ஒரு பெரிய போராட்டம் போயிட்டு இருக்கும்போது அந்த போராட்டத்துக்காக களத்தில் இறங்கி போராடுறதோ, இதெல்லாம் வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கு தான் இலக்கணம். அந்த எந்த விதமான இலக்கணத்துக்குள்ளேயும் இவர் வரமாட்டார். ஸோ இவர் இன்னும் வந்து ஒரு என்ன சொல்றது, அரசியல் கட்சி தலைவர் அப்படின்ற பேர்ல வளம் வரக்கூடிய நடிகராக தான் இருக்காரு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு அவர் வந்ததுக்கான காரணம், விக்கிரவாண்டியில் நம்ம ஒரு 6 பேர் மரணத்தை நம்ம பார்த்தோம். விக்கிரவாண்டி மரணங்கிறது 6 பேர் வந்து மாநாட்டுக்கு வரும்பொழுது, பிறகு அங்கிருந்து போகும்போது 2 பேர், வரும்போது 2 பேர், போகும்போது 2 பேர், மாநாட்டிலே அந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல இறந்தவங்க 2 பேர், 6 பேர் அப்படிங்கிறது அன்றைக்கு அந்த செய்தி. அப்புறம் வந்து மதுரை மாநாட்டில் 3 பேர், அதுக்கப்புறம் கரூரில் 41 பேர் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து சேலத்தில் ஒருத்தர். இந்த மாதிரி இவ்வளோ மரணத்துக்கு பிறகு ஒரு நிகழ்ச்சி எப்படி செய்யணும்? இப்போ கூட டைமிங் அவர் மாத்திர மாதிரி தெரியல, ஒரு மாலை நேரத்தில் செய்கிற மாதிரி தெரியல. நல்ல ஒரு வெயில் அடிக்கக்கூடிய ஒரு பகல் பொழுதுல தான் வந்து அவர் அந்த நிகழ்ச்சியை திட்டமிடுறாரு. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த கூரை அமைச்சு தரேன், இதெல்லாம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ரைட், ஓகே. இன்னொரு விஷயம் இவர்கிட்ட கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறதா இருந்தால் வந்து மிகப்பெரிய செலவு ஆகும். ஒரு கட்சி வந்து ஒரு மாநாடோ பொதுக்கூட்டம் நடத்துகிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு திறந்தவெளி ஒரு திறந்தவெளி நிலத்தை வந்து எடுக்கணும், குத்தகைக்கு எடுக்கணும். அது 1 நாளோ 2 நாளோ அதை எடுக்கணும். அதை எடுத்து ஃபுல்லாக தயாரித்து அதை வந்து நீங்கள் பக்குவப்படுத்தி மேடை அமைக்கணும். உங்களுக்கு அந்த மைதானத்தில் தயாரிப்பு வேலைகள், பிறகு அந்த மேடை தயாரிப்பு வேலைகள், அப்புறம் சுற்றி சில விளம்பரங்கள், இதெல்லாம் பண்ணி தான் நீங்கள் வந்து அரசியல் நிகழ்ச்சி செய்ய முடியும். அப்படி பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில பல லட்சங்கள் கோடிகள் செலவாகும். ஆனால் இவர் என்ன பண்ணார், அந்த ரோட் ஷோ ஏன் நடத்தினார் அப்படின்னா, ஒரு 1 கோடி ரூபாய்க்கோ 2 கோடி ரூபாய்க்கோ ஒரு ஐஃபை சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கேரவன் ஒன்று வாங்கிட்டாரு. அதை வச்சுக்கிட்டு அந்த கேரவனில் இவர் உட்காந்துக்கிட்டு எல்லா இடமும் சுற்றிட்டு வந்துடுவார். தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துடுவார். கேட்டால் அரசியல்களை செஞ்சு முடிச்சிட்டு அப்படிம்பார். அதில் அவருக்கு எந்த விதமான பொருள் செலவுமே இல்லை. மற்ற கட்சிகளுமே இந்த பிரச்சார பயணம்லாம் போக தான் செய்கிறாங்க. எல்லாரும் போகிறாங்க. ஆனால் இந்த பிரச்சார பயணம் மட்டுமே செய்யறதில்லை. இந்த மாதிரி கேரவனம் வச்சுட்டு நீங்கள் திமுக இருக்குங்க, திமுக வந்து ஒவ்வொரு மண்டலத்தையும் மாநாடு போட்டுட்டு இருக்காங்க. ஏன் திமுக இல்லாத கேரவனா?
முதல்ல ஸ்டாலினுக்கோ இல்லை அவங்களுக்கு வந்து வசதி குறைவான குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்ககிட்ட இல்லாத கேரவனா ஐஃபை ஃபெசிலிட்டி கொண்டு வேன்லாம் வச்சிருக்காங்க. அவ்வளோ எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு பஸ் பயணம் பண்ணுறாரு. அவரும் பார்த்தோம். வெறும் பஸ் பயணம் மட்டும் தான் பண்ணுறாரா? பல இடங்களில் கூட்டம் போகிறார், திருமண கூட்டம் போகிறாரு, பல இடங்கள் மேடை அமைச்சு கூட்டம் போகிறார், எவ்வளோ கூட்டம் போட்டுட்டு தான் இருக்காரு. இது அரசியல் கட்சியோட இலக்கணங்கிறது அதுதான். இவர் அந்த மாதிரி எந்த கூட்டமும் போடாமல் அதை கூட செலவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேனை வச்சுட்டு போயிட்டு இருந்தாரு. அதுக்கு வந்த வினை தான் வந்து அந்த 41 பேரோட மரணம். அதை ஒட்டி எஸ்ஓபி போட்டு அதன் அடிப்படையில் ஒரு பெரிய நெருக்கடி. ஹைகோர்ட்டும் அதில் கவனமாக இருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கவனமாக இருக்காங்க. ஸோ நெருக்கடியின் அடிப்படையில் இன்னைக்கு வந்து அவர் அந்த இந்த மாதிரி ஒரு பொட்டல் கார்டை நோக்கி போயிட்டு அங்கே வந்து 5000 பேர் வச்சு கூட்டம் போடுற இடத்து நகர்றாரு. இது ஒரு நெருக்கடி காரணமாக நகர்ந்திருக்கான்னு பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஸோ எனிவே வரக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரியான பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது கூட ரீசெண்டாக ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் திருந்துறாரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. இப்போ குறிப்பாக சொல்லும்போது மக்கள் சந்திப்பு கூட்டம் வந்து நிர்வாகி சந்திப்பு கூட்டம் மாறுறதுக்கு காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னா, போலீஸ் சைட்லேருந்து அனுமதி கொடுக்கறது ரொம்ப கெடுபிடி அதிகமாக இருக்கு. மற்ற கட்சிகளுக்குலாம் வாய்ப்பு ஈஸியாக கிடைச்சிருது. அப்போ தாவேக்காக வந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டேது. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, மக்கள் சந்திப்பு கூட்டம் நிர்வாகி சந்திப்பு கூட்டம் மாத்திரம் அந்த பேர் மாற்றத்துக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இல்லை இது ஆக்சுவலாக நான் இது ரொம்ப விசித்திரமா இருக்குங்க. இப்போ காவல்துறை இவர் நெருக்கடி போடுதுன்னா எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, நாமளும் சொல்லிட்டு இருந்தோம். இவருக்கு 20 கண்டிஷனா, 50 கண்டிஷனா, 100 கண்டிஷனா, ஏன்ப்பா இவ்வளோ கட்சி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் எந்த ஒரு கண்டிஷனாவது ஃபுல்ஃபில் பண்ணாரா அப்படின்னு நீங்கள் எடுத்து பாருங்களேன். அவரோட ட்ராக் ரெக்கார்டில் ஒரு நிகழ்ச்சியை இத்தனை மணிக்கு ஆரம்பித்து இத்தனை மணிக்கு முடிச்சு அங்கே எந்த விதமான சண்டை சச்சரவும் இல்லாமல் அது கிளியராக போகிற அளவுக்கு தாவேக்காவோட ஒத்துழைப்பு, இவரோட ஒத்துழைப்பு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக காவல்துறைக்கு கிடைச்சான்னு கேட்டால் நிச்சயமாக காவல்துறை அந்த மாதிரி ஒரு விஷயமும் எங்களுக்கு கிடைக்கலன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்டாக வந்து கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் கரூர் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு வந்து ரொம்ப கெடுபிடி அதிகமாச்சு. கரூர் இன்சிடென்ட் அப்புறம் புதுச்சேரியில் ஒரு கூட்டம் போட்டார். புதுச்சேரியில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கியூஆர் கோடை வச்சு 5000 பேர் தான் சொன்னாங்க. 5000 பேர் சொல்லிட்டு அங்கே வாங்க 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 எல்லாரும் கூட வாங்கன்னு சொல்லி அந்த பெண் எஸ்பி ஆஃபீஸர், அந்த பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவங்க பேர் வந்து ஒரு சிங்க மகாராஷ்டிரா சேர்ந்தவங்க நினைக்கிறேன். நல்ல ஒரு பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவங்க எவ்வளோ கோவப்பட்டு புசியானதை விட்டு வெளிவெளின்னு எடுத்துவாங்க. அது சோஷியல் மீடியா வைரல் ஆச்சு வேறு. அதுக்காக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து மினிஸ்டர்ஸ் கூப்பிட்டு அவரை பாராட்டினாங்க. அவங்க என்ன சொல்லலாம், நான் என் கடமை தான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. அவங்க அந்த இடத்துல யார் அந்த அளவுக்கு காட்டமாக திட்டுறாங்க அப்படின்னா, கட்சியோடைய அஃபிஷியல் ஜெனரல் செக்ரட்டரி புசியானந்த் தான் அந்த அளவுக்கு திட்டுறாங்க. ஒரு பொதுச் செயலாளர் எப்படி அனுமதி நீங்கள் 5000 பேர் தான் வாங்கிறீங்க, அப்புறம் வான்னு கூப்பிட்டா அப்புறம் என்ன கணக்கு, அப்புறம் அப்படி தானே திட்டுவாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, 41 பேர் மரணம் நடந்து கூட நீங்கள் திருந்தலன்றதுக்கான உதாரணம் தான் இது. ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு 50 கண்டிஷனில் 100 கண்டிஷனில் 200 கண்டிஷன் போட்டால் கூட அது எதுவுமே வந்து வேஸ்ட் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எனவே இதில் வந்து இந்த கேள்வி நீங்கள் காவல்துறையிட்ட கேட்டால் உண்மையிலே ஒரு திமுக, அதிமுக, காங்கிரஸ் மற்ற எல்லா கட்சிகளும் கூட்டம் போடுற இடத்துல அவங்க கொடுக்குற ஒத்துழைப்பும் தாவே காட்டுற கட்சி காவல்துறை கொடுக்குற ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டாச்சுங்க நிச்சயமாக ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது காவல்துறையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார். இப்போ இந்த மாதங்களில் தாவேக்கா பிரச்சார பயணம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து ஒரு 10 மாவட்டத்துக்குள்ள தான் இது பிரச்சார பயணமும் மக்கள் சந்திப்பு கூட்டப்போ நிர்வாகி சந்திப்பு கூட்டமும் நடத்தி முடிச்சிருக்காரு. இப்போ அடுத்த கட்டமாக வந்து 234 தொகுதிகளை கவர் பண்ணுறதுக்கு வந்து விஜய் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, ஆன்லைனில் வந்து வீடியோ மூலியமாக வந்து பிரச்சாரம் தொடங்க போகிறதா செய்தி வந்திருக்கு சார். எப்படி பார்க்குறீங்க? விசித்திரம். அதான் சொல்கிறேன்ல, விஜயோட அரசியல் விசித்திரம். அந்த அரசியல் வந்து நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி வந்து அரசியல் கட்சி தலைவர் அப்படின்ற பேரில் வளம் வரக்கூடிய நடிகர், அவ்வளோதான். இவரை பற்றி இவரோட அரசியலை பற்றி பேசுறதே நமக்கு ஒரு சாபக்கேடு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ இதுக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசியல் என்ன, திமுக ஆன்டி கமிட்ஸ் என்ன, அதிமுக ஆட்சி கைப்பற்ற முடியுமா, அவங்க பாஜக கூட்டணி வச்சிருக்காங்களா, பாஜக மதவாத அரசியல் இங்கே ஈடுபடுமா, இப்படி டிஸ்கஷன் போயிட்டு இருந்த இடத்துல விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் ஜஸ்ட் நடிகர் தான். எந்த விதமான அவருக்கு வந்து களத்தில் ஒர்க் பண்ண மக்கள்கிட்ட தன்னுடைய உழைப்பையோ நேரத்தையோ தன்னுடைய பொருட்செலவையோ அந்த மாதிரி வந்து களத்தில் அவர் எதையுமே இழக்கலை. தன்னோட தந்தையின் காரணமாக அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகராக சினிமா ஹீரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சி அங்கே சரியாக உழைச்சி தக்க வச்சு இந்த இடத்துக்கு வந்துட்டார். இப்போ அவர் அங்கே சம்பாரிச்சது அவ்வளவும் அந்த மொத்த அந்த உழைப்பையும் கொண்டு வந்து அரசியலில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அந்த முதலீடு கொண்டு வந்து அரசியல் இன்வெஸ்ட் பண்ணி ஈஸியாக வந்து ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் லீடராக மாறிட்டேன். நீங்கள் இப்போவே 15% இருக்குது, ஏன் செங்கோட்டையன் போன்றவர்கள் 42% இருக்குங்கிறாங்க. விசித்திரமான பேச்சு பேசுகிறாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இது வந்து விசித்திரம். விஜயோட அரசியல் பேசுறது எனக்கு வந்து விசித்திரமாக தான் இருக்குது. அவர் ஏன் அரசியலுக்கு வந்தார் அப்படிங்கிறதே நம்ம வந்து இன்னும் கூட ஒரு கிளாரிட்டி இன்னும் நமக்கு கிடைக்கல. 5 தலைவர்களுக்கு காட்டுறாரு, இவன் தான் எனக்கு கொள்கை தலைவர் வழிகாட்டின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க சொல்கிறபடி எதுவுமே தன்னோட அரசியலை முன்னெடுத்து நகர்த்தி கொண்டு போகிற மாதிரி தெரியல. அண்ணா பேரை பல இடத்துல பயன்படுத்துகிறாரு. அண்ணா கட்சியை கட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டார். காங்கிரஸை எதிர்த்து இந்த திமுக வலிமையாக உருவாக்குறதுக்கு ஆட்சி கைப்பற்றதுக்குலாம் வந்து அண்ணாவோட டெடிகேஷன் என்ன, அவரோட ரைட்டப் என்ன, களத்தில் இறங்கி போராட்டம் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சம்பிக்க வச்ச போராட்டங்கள் என்ன, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி எந்த விதமான ஒரு விஷயமும் இல்லாமல் ஒரு பனையூர் பண்ணையார் மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஸ்டைலில் சொல்கிறதா இருந்தால், அதிமுக ஸ்டைலில் சொல்கிறதா இருந்தால் ஒரு பண்ணையார் போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. பட் அவர் வந்து இங்கே அரசியலில் இந்த அளவுக்கு இப்படி இருந்துகிட்டே ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துறாரு. ஏன்னா அவரையும் நம்ம அந்த அரசியல் சேர்த்து கணக்கு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவரை ஒதுக்கிட்டு இந்த வர இருக்கக்கூடிய தமிழக அரசியல் நம்மளால் வந்து டிஸ்கஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டார். ஸோ வந்து எதுவுமே உழைப்பே இல்லாமல் அந்த இடத்துக்கு வந்து நிற்கிற அப்படின்னு நம்ம விஜய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வந்து எதுக்கு சொல்ல வந்தோம் அப்படின்னா, இப்போ
எல்லா வகையிலுமே அவரோட அரசியல் விமர்சனத்துக்கு உட்பட்ட விஷயமா இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி அதுதான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ விமர்சனத்தையும் சேர்த்து கூடுதல் 100 விமர்சனம்னா நான் வீட்டுக்குள்ளே உட்காந்து பிரச்சாரம் பண்ண போகிறேன், வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் பிரச்சாரம் பண்ண போகிறேன், 234 தொகுதியிலையும் நான் வந்து ஒரு வீடியோ, ஒவ்வொரு தொகுதியும் ஒரு வீடியோ வெளியிட போகிறேன், அந்த தொகுதியில் யார் கேண்டிடேட்டோ சரி அந்த கேண்டிடேட்டை வந்து ஆதரித்து ஒரு வீடியோ வெளியிட்டுரும், அது மூலமாக மக்கள் தெரிஞ்சுக்கலாம். இது என்ன விதமான விஷயம்? இப்போ நடிகர் இப்போ விஜய் வந்து இன்னமும் அங்கே தான் இருக்க போகிறார். விஜய் வந்து இன்னமும் நீங்கள் வந்து ரீச் பண்ண முடியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் வந்து இன்னும் அரசியல் கட்சி தலைவராக மாறல, அவர் இன்னும் நடிகராக தான் இருக்கிறாரு. நடிகராக இருக்கும்போது விஜய் அப்படின்னு நீங்கள் மீட் பண்ணுறது ரேராக இருக்குமோ, அவர் அரசியல் கட்சி தலைவர் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் அவரை மீட் பண்ணுறது ரேராக தான் இருக்க போகுது. இந்த அரசியல் உண்மையிலே வந்து இது வந்து ஒரு 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 வேஸ்ட் தமிழக அரசியலுக்கு. என்ன சொல்கிறதுனா வந்து ஒரு என்ன சொல்கிறது, தமிழக அரசியலோட சாபக்கேடு தான் விஜய் அப்படின்ற மாதிரி நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீ குறிப்பிட்டது போல அண்ணா அவர்கள் களத்தில் செஞ்ச வேலை ரொம்ப அதிகம். அதனுடைய வெளிப்பாடு தான் திமுக வந்து ஒரு மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்துருக்கு. அப்படி கள செயல்பாடு தான் தலைவர் உருவாக்குங்கிற சூழல்ல இவர் வீடியோ மூலியமா மட்டுமே மக்களை சென்ற முடியும் எப்படி நம்புறாரு சார்? நீங்கள் கேட்குற சரியான கேள்வி. இந்த அரசியலை வந்து அவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து அடுத்த 5 வருஷம் யார் தங்களை ஆள போகிறாங்க அப்படிங்கிறது. ஸ்டாலின் வேண்டுமா வேணாவா? அவர் 5 வருஷம் அவரோட 5 வருஷத்தை மக்கள் பார்த்துட்டாங்க. இந்த திரும்பவும் 5 வருஷம் ஸ்டாலின் வேணுமா வேணாம் அப்படின்னு பார்க்குறாங்க. பல பேருக்கு வந்து அடுத்து வர இருக்க அரசு தங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்குமா, தங்களுக்கு எவ்வளோ சிக்கல் இருக்குது, இதெல்லாம் சரியாகுமா, இப்போ ஏற்கனவே இந்த அரசு செஞ்சுட்டு இருக்க நலத்திட்டங்கள் அடுத்த இதுக்கு தொடருமா, அடுத்த ஒரு கவர்மெண்ட் இதை விட இன்னும் பெட்டராக கொடுக்குமா, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. இந்த அரசு வந்து இந்த அரசு நமக்கு செய்யாமல் போயிடுச்சு, அடுத்து வர அரசாக செய்யுமா அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு 60% வாக்கு போலாகுதுன்னு வைங்களேன். 60%ல மேக்சிமம் ஒரு 30 to 40% மக்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட தான் ஒவ்வொரு தேர்தல் கலந்துப்பாங்க. நமக்கு அடுத்த ஒரு அரசு எதிர்பார்த்தா வந்து மக்கள்கிட்ட 30 to 40% மக்கள் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் அந்த தேர்தல் வந்து கலந்துப்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துல வந்து விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து இந்த அரசியலையும் அந்த அரசியல் காரணமாக இந்த அரசியல் தனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குமான்னு எதிர்பார்க்கக்கூடிய இந்த மக்களையும் ரொம்ப ஈஸியாக அலட்சியப்படுத்துறாரு அப்படின்னு நான் அதை பார்க்குறேன். ஏன்னா வந்து நான் ஜஸ்ட் ஈஸியாக ஒரு வீடியோ மூலமாக நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போய்டும் அப்படின்றது அவருக்கு இந்த தேர்தல் மீதும் இந்த அரசியல் மீதும் இந்த மக்கள் மீதும் அவருக்கு இருக்கக்கூடிய அலட்சியத்தின் வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, அவர் வந்து முழுக்க இன்னைக்கு வந்து திமுக அரசு ஆளும் திமுக அரசு எதிர்த்து தான் ஃபைட் பண்ணுறாரு. மிகப்பெரிய அளவில் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் விமர்சனம் பண்ணுறாரு. அந்த விமர்சனம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அதிமுக கூட அப்படி விமர்சனம் பண்ணது. காலங்காலமாக திமுக எதிரான அரசியல் செய்யக்கூடிய அதிமுக கூட அந்தளவுக்கு திமுக இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணது. ஆனால் திடீர்னு முளைச்சு வந்துடுறாரு. முளைச்சு வந்து ரொம்ப அப்படியே இந்த தொண்டையிலிருந்து இங்கே போய் ஒரு அந்தளவுக்கு கோவப்படுறாரு இந்த அரசியல் மீது. இவ்வளோ கோவம் அவருக்கு எங்கே தான் வந்துச்சு? ஏன்னா இவர் டைரக்டாக நேரடியாக எங்கேயும் பாதிக்கப்படல. இவர் வந்து சொஃபிஸ்டிகேட் லைஃப்பில் இருக்காரு. இவரோட துறைக்கும் இந்த அரசுக்கும் நிச்சயமாக எந்த விதமான பாதிப்பு இல்லை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இல்லை, எனக்கு தெரிஞ்ச பத்திரிகையாளராக என்னோட அனுபவத்தில் அது இல்லை. ஓகே, சரி, இப்போ இவர் இந்த அளவுக்கு கோவப்பட்டு பேசுறாரு. சரி, தனக்கு பாதிப்பு இல்லை, சரி, இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அப்போ மக்களுக்காக பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த மக்களுக்காக தான் தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலையும் நீங்க அவ்வளோ அலட்சியமா பாக்குறீங்க. இந்த மக்கள் இந்த அரசால் பாதிக்கப்பட்டு மாற்றுத்திறனால ஒரு பக்கம் போராடுறாங்க, பகுதி நேர ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராடுறாங்க, இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய உறவு இல்லை, அவங்க நிரந்தர வேலை வாய்ப்பு இல்லைன்னு அவங்க பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் போராடி ஓஞ்சி போயிட்டாங்க. எவ்வளோ திரும்ப இடம்லாம் போராட்டங்கள். இந்த போராட்டத்தில் நீங்க எங்கே பண்ணீங்க? தூய்மை பணியாளர் போராட்டத்தில் வீட்டுக்கு வரவே சந்திச்சு பேசினாரு. அவர் சரி ரிப்பன் பில்டிங் அவர் போயிருக்கணும், போகல. சரி, ஒன்று அவங்க போனால் ஏதோ இதாகும்னு சொல்லிட்டு வழக்கம் போல ஒரு கதை விடுவார். சரி, ரைட்டு, அவரை மீட் பண்ணி வந்து பார்த்தாங்க. பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க? என்னதான் அந்த விஷயம் நீங்கள் என்ன ஒரு இனிஷியேட் எடுத்தீங்க? அவங்களை நடுராத்திரி கொண்டு போயிட்டு தூக்கிட்டு போயிட்டு அப்புறப்படுத்துறாங்க, ஊர் விட்டு அப்புறப்படுத்துறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பலகட்ட போராட்டத்தை அவங்க வந்து வித்தியாசமாக செய்கிறாங்க. மெரினா கடலில் இறங்கி போராடுறாங்க, அங்கே இறங்கி வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல இறங்கி போராடுறாங்க. ஒரு நாள் நீங்கள் அவங்களுக்காக வந்து நின்று வாய் திறந்து பேசிருக்கீங்களா? நீங்கள் இதே சிட்டிக்குள்ளே தான் நீங்கள் இருக்கீங்க. பனையூர்ன்ற ஒரு சிட்டிக்குள்ளே தான் நீங்கள் வந்து சென்னை மாநகராட்சிக்கு போட்ட ஒரு ஏரியாக்குள்ளே தான் நீங்கள் இருக்கீங்க. அந்த தூய்மை பணியாளர் போராட்டம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? சார், அதை விடுங்க. எவ்வளோ போராட்டங்கள் இருக்குங்க. இங்கே அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் திவாலா கூட நிலைமையில் இருக்குது. அதில் ஓய்வு பெற்ற தொழிலோட நிலைமைங்கிறது கேள்விக்குறியாக மாறிட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய சிக்கலில் எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் உங்களோட ரியாக்ஷன் என்ன? எதுக்கு சொல்ல வரேன்னா, திமுக எதிர்க்கிறீங்க, ரைட், எதிர்க்குங்க, தப்பே இல்லை. எதிர்க்க வேண்டிய கட்சி திமுக, மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் எதன் அடிப்படையில் நீங்கள் எதிர்க்கிறீங்க? நீங்கள் டைரெக்டாக திமுக அரசில் பாதிக்கப்படல, சரி, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஆனால் நீங்கள் எதுக்காக குரல் கொடுக்குறீங்க? ஒன்றுமே புரியலையே. இவ்வளோ நாளாக என்னை ஆதரித்து வளர்த்தெடுத்த தமிழ் மக்களுக்காக நான் வந்திருக்கேன் களத்தில், அவங்களுக்காக களமாட போகிறேன் தானே ஓப்பனாக சொல்கிறாரு. ஆடுங்க, களத்தை ஏன் இப்படி ஆடுவீங்கன்னு கேட்குறேன். இதான் களமாட ஸ்டைலான்னு கேட்குறேன். களமாடுங்க, களமாட வேணான்னு சொல்ல. தமிழ் மக்கள் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கான்னு நீங்கள் சொல்கிறீங்க, ரைட், ஓகே, அதை நீங்கள் பிரதிபலனா நீங்கள் திரும்ப கொடுங்க, வாங்க, வெல்கம். அதையும் எப்படி செய்கிறீங்க? ஏன் இப்படி சரி? ஏன் உங்கள் அரசியல் இவ்வளோ போதாமல் இருக்குது? ஏன் இவ்வளோ பட்டாக்குறை இருக்குது? ஏன் உங்கள் அரசியல் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஏன் விமர்சனத்துக்கு உட்பட்டதாகவே இருக்குது? இது எப்போ சரி பண்ண போகிறீங்க? எலெக்ஷன் வந்துருச்சு, ஒரு அடுத்த மாதம் நோட்டிஃபிகேஷன். எப்போ தான் உங்கள் அரசியல் சரி கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுவீங்க? ஏன்னா இப்போ செய்திகள் எழுதப்படுது, நீங்கள் சொன்னீங்களே இது கேம்பெயின் வந்து ஆன்லைன் கேம்பெயின் பண்ணுறாங்க. ஆன்லைன் கேம்பெயின் பண்ணுறதுக்கு என்ன இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜியில் நீங்கள் ரொம்ப அப்டேட் ஆகிட்டு தான் நீங்கள் காட்டுறீங்களா? நீங்கள் மக்கள்கிட்ட எங்கே டைலாக் நடத்திருக்கீங்க? நீங்கள் வந்து இந்த பேருந்து பயணத்தை எடுத்து கிளம்புனீங்க,
ரோட் ஷோ நிகழ்ச்சி நடத்துறீங்க, திருச்சியில் நடத்துறீங்க, நாகப்பட்டினத்தில் நடத்துறீங்க, திருவாரூரில் நடத்துறீங்க, பல ஊரில் நடத்துனீங்க. அங்கே எங்கேயாவது மக்கள்கிட்ட குறைஞ்சபட்சம் கோரிக்கை மனுக்கள் வாங்கினேன். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்னைக்கு இத்தனை கோரிக்கை மனு வந்திருக்கு, இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த விஷயத்தை தான் செய்ய போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா? ஏதாவது எங்கேயாவது மக்கள்கிட்ட டைலாக் நடத்திருக்கீங்களா நீங்கள்? சரி, அவ்வளோ ஊருக்கு போனீங்க, அந்த ஊரில் எல்லாமே உங்களோட முகம் தான் இருக்குது. அந்த ஊருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பாங்க, அந்த மாவட்ட செயலாளர் முகமோ எந்த நிர்வாகிகள் முகத்தையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா 234 தொகுதி நீங்கள் தானே கேண்டிடேட்டு. விஜய் தான் எல்லாம் 234 தொகுதி நீங்கள் தான் நீங்கள் தான் நிற்கிறீங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு வந்து நிர்வாகிகள் வேணும்? உங்களுக்கு யாருமே தேவையில்லையே. இது என்ன மாதிரியான பாலிடிக்ஸ் இது? இந்த பாலிடிக்ஸ் போய் சேர இடம் உங்களுக்கு அந்த பாதை உங்களுக்கு புரியுதா? ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா செங்கோட்டை 42% இருக்கிறாரு, 42, 50 அடிச்சு விட நம்பர் அடிச்சு விட வேண்டியதான். இவர் 30% இருக்குங்கிறாரு. விசித்திரமான பாலிடிக்ஸ் இது போயிட்டு இருக்கு. ஆனால் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கு இதே நேரத்தில் விஜயோட அரசியல் பற்றாக்குறை இருக்கா? ஆமாம் பற்றாக்குறை இருக்கு. விமர்சனத்துக்கு உட்பட்டதா இருக்கா? ஆமாம் விமர்சனத்துக்கு உட்பட்டது இருக்கு. அவர் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறார். ஆமாம் வெளியே வர மாட்டேங்கிறாரு. அவர் வந்து அவரோட அரசியல் வந்து நம்பிக்கை இல்லாத இருக்கு. ஆமாம் நம்பிக்கை இல்லாம தான் இருக்கு. ஆனால் விஜய் இந்த அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறாரு. இப்போவே கூட நம்ப தகுந்த சர்வே ரிப்போர்ட்ஸ் என்ன வருதுன்னா, பல பகுதிகளில் தமிழ்நாடு முழுவதும் நகர பகுதிகளில் விஜய் வந்து மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துறாரு. பல இடங்களில் திமுக அடுத்த இடத்துல விஜய் வராரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இப்போவே அதிமுகவை சில இடங்களில் கொங்கு பெல்ட்டை தவிர்த்து பல இடங்களில் அதிமுக வந்து மூன்றாவது இடத்துக்கு தள்ளுறாரு. பல இடங்களில் மாறி மாறி அது அமையுது அப்படின்ற மாதிரி நம்ப தகுந்த சர்வே ரிப்போர்ட் வருது. இது நம்ம வந்து என்ன சொல்றது, நம்ம இது எப்படி எடுத்துக்கிறது தெரியல. இவர் இந்த அளவுக்கு ஒரு தலைவர், இவர் தான் அந்த கட்சியினோட அடையாளம். இவரே இந்த அளவுக்கு விமர்சனத்துக்கு உட்பட்டதா இருக்கிறாரு. இவர் ஆட்சிக்கு வந்தாலும் அவர் ஆட்சி எந்த அளவுக்கு அலங்கோலமா இருக்குன்னு நமக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு களத்தில் இந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. மக்கள்கிட்ட குற்றம் காட்டுறதா அல்லது விஜய்கிட்ட குற்றம் காட்டுறதா இல்லை நம்மளே குற்றம் சொல்லிக்கிறதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. விசித்திரமாக தான் இருக்கு இந்த விஜயோட அரசியல். ஓகே சார், தொடர்ச்சியாக வந்து விஜய் அவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா, பாஜக வந்து விமர்சிக்க மாட்டாரு, கொள்கை எதிரின் பேரில் வச்சுக்கிட்டு களத்தில் வந்து அதுக்கான போராட்டம் எடுக்க மாட்டா சொல்கிறோம். இப்போ நேற்று அருண்ராஜ் அவர்கள் பேட்டி கொடுத்துறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, மத்திய அரசு சிபிஐ போன்ற அந்த அமைப்புகள் மூலியமா நெருக்கடி கொடுக்குற வேலையை வந்து தொடங்குறாங்க அப்படின்னு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஜனநாயகம் படத்துக்கு வந்து ஏன் பேசலன்னு கேட்டப்ப, இப்போ ஜனநாயகம் படத்துக்கு பேசினா தன்னுடைய படத்துக்கு மட்டும் பேசுறான்னு சொல்லி விமர்சனம் வரும், அதனால தான் நாங்கள் வந்து பேசுறேன்னு சொல்றாரு. இல்லை வந்து அதில் வந்து 2 ஸ்டேட்மெண்ட் கவனிக்க வேண்டியது இருக்குது. நேற்று தினம் வந்து அருண்ராஜ் அந்த ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. அங்கே என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து விஜய் வந்து இந்த சேலம் சந்திக்கு முன்பு வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு. அந்த நிகழ்ச்சியில் வந்து என்னன்னா, நம்ம வழக்கம் போல் அந்த இதில் நடத்துவார், நம்ம மகாபலிபுரத்தில் நடத்துவார். அந்த நிகழ்ச்சியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அழுத்தம் உங்களுக்கு வருதா? அழுத்தம் எனக்கு வரல, மக்களுக்கு வருதுன்னு சொல்லி தேசிய திருப்பிட்டார். அழுத்தம் வருதா? ஆமாம் வருதுன்ட்டார். யாருக்குன்னு கேட்டால் மக்களுக்கு உன்னை உளறிட்டாரு. அப்புறம் அதை மாத்துறாரு அப்படிங்கிற அது பயப்படுற ஆளா நான் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அருண்ராஜ் சொல்கிறார், அப்புறம் அதை எப்படி எடுத்துது? அருண்ராஜ் வேற, நீங்கள் வேறையா? அருண்ராஜ் எந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிறாரு? விஜய் வேற கட்சி, அருண்ராஜ் வேற கட்சியா? அழுத்தம் இருக்குன்னா ஆமாம் அழுத்தம் இருக்கு. பாஜக எதிர்க்கிறதுனால, மதவாத சக்தியை நாங்கள் இருக்கிறதுனால, மதவாதத்தை எதிர்க்கக்கூடிய சக்தியை நாங்கள் இருக்கிறதுனால நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து சிபிஐ என்கொயரி நாங்கள் எதிர்கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. எங்களோட படம் வந்து சென்சார் போர்டில் நீ சிக்கலுக்குள்ள காரணம் நாங்கள் பாஜக எதிர்க்கக்கூடிய அந்த அரசியல் காரணம்னு சொல்றாரு. ஸோ அப்போ இது என்ன இது? அப்போ நீங்கள் விஜய் வந்து எங்களுக்கு நான் பயப்படுற ஆளான்னு கேட்குறீங்க, உங்களுக்கு எந்த அழுத்தம் வரலங்கிறீங்க, மக்களுக்கு அழுத்தம் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க கட்சியோட நிர்வாகி அருண்ராஜ் என்ன சொல்றாரு? ஆமாம் அழுத்தங்க இருக்குன்னு சொல்றாரு. அப்போ உங்களுக்கு காட்டி கொடுக்குறாரா? அது எப்படி எடுத்துக்கிறது? அப்போ ஓப்பனாக நீங்கள் சொல்லிட்டு போக வேண்டியதுனே. ஏன் இந்த ஸ்டாண்டு? இப்போ அருண்ராஜ் ஸ்டாண்டு கிளியர். ஓகே, திமுக மட்டும் மதச்சார்பற்ற அணி கிடையாது, நாங்களும் ஒரு மதச்சார்பற்ற அணி தான், நாங்களும் பாஜக எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி அருண்ராஜ் சொல்றாரு. ரைட், ஓகே. அதே விஜய் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு என்ன தயக்கம்? நீங்கள் தான் இப்போ உங்கள் கட்சியோட ஃபேஸு, நீங்கள் தான் இப்போ 234 தொகுதி நீங்கள் தான் கேண்டிடேட்டு, நீங்களே அதை பேசணும். பாருங்க, என்ன வந்து என் படத்துக்கு சிக்கல் ஏற்படுத்த காரணம் இந்த பாஜக தான், அமித்ஷா அவர்கள் தான், மோடி அவர்கள் தான் சொல்லி ஓப்பனா பேச வேண்டியது. பேச சுயநலத்துக்காக பேசுற மாதிரி இருக்குன்னு டிக்ளேர் பண்றாரு. என்ன அரசியல் கொண்டீங்களா? அரசியல் நீங்க அரசியலுக்கு வந்து சுயநலம் தாங்க. என்னங்க நீங்க அரசியலுக்கு வந்து நீங்க பொதுநலமா நீங்க என்ன பார்க்க வந்தீங்க? எனக்கு புரியல. அரசியல் வந்து என்ன பண்றீங்க? இந்த மக்கள் எவ்வளவு காலம் போராடிட்டு இருந்திருக்காங்க, எவ்வளவு காலம் இந்த மக்களோட வாழ்க்கை ரொம்ப திண்டாட்டமா இருந்திருக்கு. இப்போ எதுக்கு நீங்க அரசியலுக்கு வந்தீங்க? இப்பதான் உங்களுக்கு இந்த ஞான உதயம் வந்துச்சா? நீங்கள் வந்து கில்லி படம் நடிக்கும்போது கூட மக்கள் கஷ்டம் தான் இருந்தாங்க. அப்போல்லாம் உங்களுக்கு வராது ஞானம் எதுக்கு இப்போ வந்துச்சு? படத்தில் மட்டும் வசனம் அவ்வளோ அப்படி தெரிக்கும் வசனம் பேசுறீங்க. மக்கள் அப்போ வந்து ரோட்டில் படுத்திருந்த மக்கள், வழி டிமான்டேஷன் மக்கள் அவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க. 2014 அப்புறம் பிரதமர் மோடியோட ஆட்சினால மக்கள் பாதிக்கப்பட்ட விஷயங்கள் வேறு. ஜிஎஸ்டினோட பாதிக்கப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், நீட் விஷயத்தில் பாதிக்கப்பட்ட விஷயங்கள், எவ்வளோ நம்ம இஷ்யூஸ் எடுத்தோம்னா அது பார்த்து ஒரு லிஸ்ட் போட்டுகிட்டே போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்டோட விஷயங்களால மக்கள் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம், எடப்பாடி பழனிசாமி அந்த விஷயத்தை வந்து டிவியில் பார்த்து தெரிஞ்சுட்டு அவர் மீது உங்களுக்கு என்ன கோவம் வச்சு? எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து ஏன் நீங்கள் இன்னும் அரசியல் செய்யல? இதெல்லாம் ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு போறீங்க. அது எல்லாருமே சொல்லுவாங்க. பர்டிகுலராக அவங்க எந்த துரோகம் செஞ்சாங்க அதை வச்சு பேசுங்க, அதை பற்றி பேசுங்க. எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குங்க.
ஸோ வந்து அவர் செலக்டிவ் அரசியல் செய்கிறார். ஓகே சார். அவரோட அரசியல் செலக்டிவ் இருக்குது. அவரோட அரசியலே வந்து ஒரு சுயநலத்தினுடைய வெளிப்பாடம் தான் அதை பார்க்க வேண்டியது. ஓகே சார். கூடுதலாக வந்து நேற்றைய தினம் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, நகராட்சி துறையில் நடந்த ஊழலுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய கே.என். நேரு மேல் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. அதுக்காக வந்து விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுகவுடைய உச்சி குடுமையை பிடிச்சி உலுக்கிருக்கு உயர்நீதிமன்றம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தான். விஜய் கரெக்ட் பேசணும். அது வந்து ஊழல் சம்மந்தமான விஷயம் வந்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் ஏற்பட்ட ஒரு ஊழல். அது 2500க்கும் மேற்பட்டவர்களுடைய இந்த பணி நியமனத்தில் வந்து மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. ஒரு போஸ்ட்டுக்கு வந்து 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வரையும் பணம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் பார்க்குது. அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஹைகோர்ட் பார்க்குது. ஹைகோர்ட் ஏன் அப்படி பார்க்குதுன்னா, அமலாக்கத்துறை வந்து ஒரு சீலிட்டு கவரில் சில டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் படித்து பார்த்துட்டு குற்றம் நடந்திருக்கு, உண்மைதான் அப்படின்றத ஹைகோர்ட் நம்புறாங்க. நீதிபதி அருள் நினைக்கிறேன், அருள் தலைமையான அந்த ரெண்டு நீதிபதி கொண்ட அமர்வு தான் அவர்கள் தான் வந்து அந்த விஷயத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஸோ வந்து இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை கட்டாயமாக வந்து காவல்துறை வந்து இந்த விஷயத்தை விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். உங்களோட நடவடிக்கை வந்து பாரபட்சமாக இருக்குது. நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட நபர்கள் பெரிய இடத்து சந்தவங்களாக இருக்கிறதுனால உங்களோட நடவடிக்கை வந்து நீங்கள் இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து அந்த ட்ரையல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றங்கள் கண்டிக்கிறாங்க. அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். ஸோ சீரியஸ் ஆக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான விஷயம் விஜய் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏற்கனவே டாஸ்மாக் விஷயத்தில் 1000 கோடி ஊழல் நடந்துச்சு. இப்போ வந்து நகராட்சி நிர்வாகத்தில் 1020 கோடி நடந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு ஊழலை வந்து அமலாக்கத்துறை அமலப்படுத்திருக்கு. இதனால் உங்கள் மூஞ்சி கிழிஞ்சு தொங்குது. இதில் உங்களுக்கு ஹைகோர்ட்டு உங்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. டாஸ்மாகில் அந்த 1000 கோடி ஊழல் அப்படிங்கிற விஷயத்தில் அந்த விவகாரம் ஹைகோர்ட்டை தாண்டி சுப்ரீம் கோர்ட்டில் வரையும் போய் சுப்ரீம் கோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்த அன்னைக்கு இருந்த கவாய் அவர்களே அமலாக்கத்துறையை விட்டு வெளுத்து வாங்கினார். இதில் வந்து ப்ரெடிகேட்டிவ் ஆஃபன்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். அந்த இடத்துல பதில் சொல்ல முடியாமல் அமலாக்கத்துறை வந்து அதில் வந்து ஸ்தம்பித்து போயிட்டு மாநில சுயாட்சி அதிகார பகிர்வில் வந்து கிளியர் கட்டாக இருக்கணும். இது நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி, நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் உங்களுக்கான முகாதாரமே இல்லாமல் நீங்கள் உங்களோட அதிகார வரம்பை மீறி உங்களுடைய ட்ரையலை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. இது வந்து கண்டிக்கத்தக்க ஒன்று சொல்லி கண்டிச்சு அவங்களை வந்து இந்த விஷயத்தை கிளியர் பண்ணிட்டு ஆல்ரெடி இந்த விஷயம் வந்து விஜிலன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, விஜிலன்ஸ் போகிறதே கரெக்டாக போயிட்டு இருக்கு, அது போகிற போக்கு போகணும்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி கண்டிச்சாங்க. சரிங்களா? எதுக்கு சொல்ல வரேன்னா, விஜய் அவர்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமான்னு தெரியல. 1000 கோடிங்கிறத எடுத்து பேசுகிறேன். இந்த அமலாக்கத்துறையில் அந்த 1000 கோடியை ப்ரூவ் பண்ண முடியல. அது ஒரு விஷயம். இப்போ இன்றைக்கி 1020 கோடின்னு சொல்கிறாங்க. அது அமௌண்ட் பெருசாக இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. சரி, ரைட், ஓகே, அது இருக்கணும், அது உண்மையாக கூட இருக்கலாம், இந்த விஷயத்தில் உண்மையாக கூட இருக்கலாம், நடக்கட்டும், விஷயம் வரட்டும். நம்ம என்ன கேட்குறோன்னா, நீங்கள் ஒரு எதிர்கட்சி, ஆளும் கட்சிக்கு நீங்கள் ஒரு எதிர்கட்சி, கோர்ட்லேருந்து ஒரு ஜட்மெண்ட் வந்ததுக்கோ இல்லை கோர்ட்லேருந்து ஒரு உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் உங்களுடைய வாயை திறப்பீங்களா? நீங்கள் எதிர்கட்சி தானே. துறையில் என்ன பிரச்சனை இருக்குது? அமலாக்கத்துறை தான் வந்து 3 முறை கடிதம் எழுதினா டிஜிபிக்கு. இது நகராட்சி நிர்வாகத்துறையில் வந்து கே.என். நேரு துறையில் அவ்வளோ ஒரு ஊழல் நடந்திருக்கு, அவர் வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி சொல்கிறாங்களா? அப்போவே நீங்கள் பேச வேண்டியது தானே. நீங்கள் உங்களுடைய கட்சி என்ன பண்ணுறது? நீங்கள் வந்து இறங்கி நீங்கள் எதிர்கட்சியில் கோர்ட் வாய் திறக்க வரை நீங்கள் அமைதியாக இருப்பீங்களா? நான் கேட்குறேன். கோர்ட் விஷயம் வேறங்க, அது வந்து சம்மந்தப்பட்ட வழக்கு போகிறாங்க. தாவிக்கு யாராவது வழக்கு போட்டிங்களா? நீங்கள் கே.என். நேருக்கு எதிராக நீங்கள் யாராவது வழக்கு போட்டிங்களா? நீங்கள் யாரும் போடல. அப்போ போடாத வந்து நீங்கள் எப்படி அந்த விஷயத்தை வந்து உரிமை கொண்டாடுறீங்க? கோர்ட் சொல்லிச்சு அப்படின்னா வாய் திறந்து நீங்கள் பேச மாட்டீங்க. நீங்கள் ஒரு எதிர்கட்சியை ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்கிறீங்களே. ஆமாம், திமுக ஊழல் பண்ணிருக்கா, அது ஊழல் பண்ணிட்டு ஒரு வேலை இருக்கலாம்னு வச்சு வாதத்தை நமக்கு தெரியல, இன்வெஸ்டிகேஷன் முடிட்டோம், அப்போ தெரியும் அது உண்மைன்னு வச்சுக்கோங்க. அதை எதிர்த்து நீங்கள் என்ன அரசியல் செய்கிறீங்க? அந்த 2500 பேர் சொல்கிறாங்க. 2500 பேர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த விஷயம் டிலே ஆனதால் அவங்க 6 மாதம் டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டாங்க. 6 மாதம் போயிட்டு இருக்கு. நாட்கள் டிலே ஆக அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அழிக்கப்பட்டுன்னு சொல்லி நீதிமன்ற வேதனை தெரிவிக்கிறாங்க. சரி, ரைட், ஓகே, நீங்கள் இறங்க வேண்டியதான களத்தில். இல்லை சார், அமலாக்கத்துறை பல இடங்கள் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு தகுந்த ஆதாரம் வந்து கிடையாதுங்கிறத நீ வைக்கிற விமர்சனம். ஆனால் இதில் உயர்நீதிமன்றமே வந்து சொல்லும்போது அதில் உண்மைத்தன்மை இருக்கிறது வெளியே தெரியுது இல்லையா? அந்த உண்மைத்தன்மை அடிப்படையில் கூட அறிக்கை விட்டுருக்கலாம்ல விஜய் அவர்கள். நான் என்ன சொல்லுவேன், தாராளமாக விட்டுருக்கலாம். நீங்கள் ஏன் கோர்ட் சொல்கிறவர்கள் ஏன் வெயிட் பண்ணுறீங்க நான் கேட்குறேன். நீங்கள் எதிர்கட்சி தானேங்க, நீங்கள் அடிப்படையில் நீங்கள் ஒரு எதிர்கட்சி தானேங்க. நீங்கள் இறங்கி பேசலாம். ஊழல் விஷயத்தில் நீங்கள் கேளுங்க, கரெக்டாக கேளுங்க. திமுக தப்பு பண்ணி தான் நீங்கள் கரெக்டாக கேளுங்க, மாற்று கருத்தில். ஆனால் நீங்கள் இதுவும் கூட அவங்க சொல்லணும் அப்படின்ட்டு தான் நீங்கள் வெயிட் பண்ணணுமா? அமலாக்கத்துறை கிட்டத்தட்ட வந்து 4 கடிதம் எழுதுனாங்க. அது ஃபர்ஸ்ட் வந்து எழுதி தான் இருக்காங்க. அதே மாதிரி மணல் குவாரியில் நடந்த ஊழல் விஷயம் சொல்கிறேன். நீங்கள் என்னைக்காவது ஒரு விஷயத்தை நீங்கள் திமுக ஊழல் கட்சி, அப்போவே ஊழல் கட்சி விஞ்ஞான ஊழல் பண்ணாங்க. அதாவது எப்படின்னா, ரோட்டில் போகிறவங்க வந்து இந்த சும்மா பேசுவோம் பார்த்தி அப்படி பேசாமல் பேசிட்டு போகிறாங்க. நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்படின்னா நீங்கள் உங்கள் விஷயங்கள் வந்து கிறிஸ்பாக கிளியர் கட்டாக என்னன்னா என்ன. இப்போ நீங்கள் மதுரையில் ஒரு கூட்டத்தை போட்டீங்க. நீங்கள் மதுரை கூட்டத்தில் மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ஊழல் நடந்துச்சு. அதில் மதுரை மாநகராட்சியோட மேயரே வந்து தன்னோட பதவி ராஜினாமா செய்யக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அவரும் அவரோட மனைவியும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு பெரிய முறைகளில் ஈடுபட்டாங்கிறதுங்கிற இஷ்யூ. அது அரசுக்கு எவ்வளோ பிரச்சனை. அந்த 200 கோடி விஷயத்தை நீங்கள் மதுரையில் பேச வேண்டியது தானே. பின் பாயிண்ட் அங்கே என்ன நடந்துச்சு, அதெல்லாம் மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, சாதாரண மக்களுக்கு போக வேண்டிய அந்த பணம் எப்படி திசை மாறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதை எடுத்து நீங்கள் பேச வேண்டியது தானே. இப்போ இன்றைக்கி வந்து என்ன 2500 பேர் இது வந்து முறைகேடு வந்திருக்கான்னு சொல்கிறீங்க. அதை எடுத்து நீங்கள் பேசும்பொழுது அப்போ அந்த 2500 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரியான நபர் யாருக்கும் அந்த வேலை போயிருக்கும். அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்து பேச வேண்டியது. நீங்கள் அந்த பிரச்சனையே ஜஸ்ட் வந்து அறிக்கை விட்டு போயிட்டா, பணம் உட்காந்து ஒரு அறிக்கை விட்டா உடனே வந்து நீங்கள் ஐயோ விஜய் அறிக்கை விட்டாருன்னு சொல்லிட்டு அமைச்சரை பதவி நீங்கள் செஞ்சிருவாங்களா திமுக அரசு?
விஜய் வந்து நிறைய அழுத்தம் கொடுக்குறாரு, இந்த அரசுக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறாரு. அவரோட அழுத்தம் இல்லாமல் அவரோட ஒவ்வொரு அழுத்தத்துக்கும் திமுக வந்து நிறைய கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அது வந்து உண்மையிலே விஜயோட அரசியல் வருகை அப்படிங்கிற திமுக அழுத்தம்னா உண்மையிலே அழுத்தம் தான், 100% அழுத்தம் தான், மாற்று கருத்துலாம் கிடையாது. அவங்க அதுக்கேற்ற மாதிரி அதை எப்படிலாம் மாற்றி அமைக்கணும், எப்படிலாம் சரி பண்ணணும் அப்படிங்கிற செய்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இவரோட அரசியல் திமுக, அதாவது திமுக அரசியல் எதிர்த்து உங்களுக்கு கிரவுண்ட் இறக்கி ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து காரணங்கள் கிடையாதான் நான் கேட்குறேன். இந்த அரசை எதிர்த்து கிரவுண்டில் ஒர்க் பண்ணி மொத்த மக்களோட நம்பிக்கை பெறுவதற்கு உங்களுக்கு காரணங்கள் தெரியலையா? ஏன் காரணங்கள் இல்லை? இந்த அரசை விமர்சிக்கிறதுக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லையா? எவ்வளோ வாக்குறுதி நிறைவேற்றல் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த வாக்குறுதி நிறைவேறாத மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? அந்த மக்களை ஒன்று திரட்டுங்க. என்ன அரசியலுங்கிறது அப்படி தான் இருக்கணும், களம்ங்கிறது அப்படி தான் இருக்கணும். களம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அரசு உங்களை நினச்சி உங்களை வச்சு அடா விஜய் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக தங்களோட தவறுகளை சரி பண்ண ஆரம்பிக்கணும், தங்களோட வாக்குறுதிகள் நிறைவேற்ற ஆரம்பிக்கணும், ஊழல் செய்கிறத குறைக்கணும். அந்த மாதிரி விஷயம் நீங்கள் இந்த அரசுக்கு எந்த விதமான பயத்தை ஏற்படுத்த மாட்டேங்கிறீங்களே. அழுத்தம்ங்கிறது தேர்தல் வெற்றி தோல்வி சம்மந்தமான அழுத்தம். ஆனால் அவங்களோட நிர்வாகம் சம்மந்தமாகவோ அவங்களோட அன்றாட அரசியல் நடவடிக்கை சம்மந்தமாகவோ விஜய் எந்த விதமான அரசியலையும் ஒரு அரசியல் அழுத்தத்தையும் திமுக கொடுக்கவே இல்லை. ஜஸ்ட் தோல்வி பயத்தை மட்டும் தான் காட்டுறாரு. தோல்வி பயம் அல்லது அவங்களுடைய மெஜாரிட்டி போகுன்ற ஒரு பயம், அந்த மாதிரியான பயத்தை கொடுக்குறாரு. ஒரு வாக்கு வங்கியில் ஒரு டென்ட் ஏற்படுத்துறாரு, அதை வச்சு அந்த பயத்தை கொடுக்குறாரு. ஆனால் திமுக அரசு நிர்வாகத்துக்கோ அவங்களுடைய அன்றாட நிர்வாகத்தில் அவங்க செய்யக்கூடிய தவறுகளுக்கோ குளறுபடிகளோ அது மீதான ஒரு அழுத்தத்தை விஜய் இதுவரை ஏற்படுத்தவே இல்லை. அதை நோக்கி விஜய் நகரணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது. ஓகே சார், இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார். நன்றி.